சேனலுக்கே வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளாட போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே கிராணி விளாண்டது தான், ஆனால் நான் திருப்பி கிராணி தான் விளாடுவேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வின் பண்ணிட்டோம். ஆனால் இப்போவும் நான் வந்து வின் பண்ணிடுவேன். நீங்கள் பார்க்குறது வந்து பிரயோஜனமாக நான் வந்து கண்டிப்பாக இந்த கேமில் வந்து வின் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து டே 1 வந்துருச்சு. நம்ம கிராணி எப்படி பக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் எல்லா வீடியோலையுமே நான் வந்து கிராணி எப்படி பக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் போய் கிராணியை பக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிராணியை வந்து நம்ம வர வச்சுக்கலாம். பாட்டு போட்டு வர வைக்கிறதோட இப்படி வர வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, கிராணியை வந்து என்னை பார்த்துச்சு. வா மேலே வா. ஓகே, என்னை நல்லாவே இப்போ பார்த்துச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நிற்போம். இப்போ கிராணி கண்டிப்பாக வரும். இப்போ இந்த மேலே கீழே பட்டனை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா கொடுத்துட்டே இருங்க. அப்போ வந்து கிராணி செமையாக பக் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். இப்படி வந்து ஓகே, கிராணி வந்து பக் ஆகிடுச்சு. ஸோ இப்போனா இப்போ நம்ம அதுக்கிட்ட போனால் கூட அதுவால் நம்மளை அடிக்க முடியாது. பழைய விலகில். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம் நம்மளையே. ஆனால் நம்ம எங்கே டைரெக்ஷனில் போகிறோமோ அது எப்படின்னா கீழே மேலே இது அப்படியே ஸ்பீடாக இப்படி தந்தோம்னா கிரானிக் பக் ஆயிரும். அது கிட்ட வரும்போது நீங்கள் இன்னும் ஸ்பீடாக தரணும். ஓகே, இனிமேல் இது தேவையில்லை. இந்த டோரே நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை. ஓகே, பாத்ரூமில் கார் கீ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணிடலாம். ஏதோ ஒரு எஸ்கேப் ஆனால் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறவங்க நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்துடுச்சு. எனக்கு யூடியூப் ஸ்டூடியோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கும் மேலேயும் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தான் கோவம் வரும். அப்புறம் என்னைய கேட்கக்கூடாது. எதுவும் இல்லையா? இதுக்குள்ளே வீல் கிராங்க் இருக்கலாமே. இருக்குங்க, நான் சொன்ன மாதிரியே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வெப்பன் கீ ஓப்பன் பண்ணிட்டு எப்படியோ இப்படி தானே வருவோம். அந்த மாதிரி வெப்பன் கீ ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அப்படியே அந்த கிராஸ்போ வச்சு சுட்டுடலாம். எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுவோம் எல்லாத்தையும். ஸோ நீங்களும் அப்படியே வந்து கமெண்ட் பட்டனில் போய் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஜாலியாக இருக்குங்க படிக்கிறதுக்கெலாம். அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க கமெண்ட்டில். நீங்கள் மட்டும் பார்க்குறீங்கள எப்படி விளாட்றதுன்னு. அதே மாதிரி எனக்கு வேணாமா தள்ளி விட்றாத. நம்ம வந்து இன்னும் ஒழுங்காகவே தேடணும். கிடச்ச பொருளை வச்சு இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். சுட்டுட்டேன். இப்போ வந்துருச்சு. இங்கடா ஷுப்பா வாங்க. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். நான் வந்து இந்த கேம் பிளேவை சீக்கிரமாக முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே 25, 30 அந்த மாதிரி மினிட்ஸ் போயிடுது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வேலையை பார்க்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சேஃப் கீ கொடுத்துருக்காங்க. டக்குன்னு எல்லா வேலையும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்மளுக்கு இன்னும் அந்த கோடு தரலையே. என்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பைடர் இடத்துல வந்து இது இருக்குமே. ஓகே, கட்டிங் பிளேஸ் இருக்குது. செயின் கட்டுறது இருக்குது. அதுதான் கட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லிட்டேன் வாய் கொலரி. இப்போ கட் பண்ணுறா மேலே அப்படியே போட்டு வந்துடுவோம். ஓகேவா? இப்போ ஹேமர் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இங்கே போட்டுடுறேன். அங்கே ஒரு கேசோலினும் காக் வீலும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒழுங்காக இப்போ தேட ஆரம்பிக்கலாம் எல்லா பொருளையுமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோடை தேடலாம். கோட் ரொம்பவே முக்கியம். நம்ம எலிவேட்டரில் போனோம்னா நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். மெலன் இருக்குது. இதில் கண்டிப்பாக கோடு இருக்காது. ஓகே, நம்ம அப்படியே தேடலாம். வீல் கிராங்கை வந்து அந்த ஒரு பாய்சன் டேர் இடத்துல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ இந்த மில்லனை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கோடு எங்கே வச்சுருக்காங்க தெரியலையே. ஓகே கைஸ், இந்த மில்லனுக்குள்ளே என்ன இருக்குது? மாஸ்டர் கீ எப்போவுமே தரது தான். ஓகே, ஒரு ஷார்ட்கன் பீஸ் இருக்கீங்க. நம்ம அப்படியே போகலாம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான பொருள் உருப்படியாக எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, டோர் எஸ்கேப் பண்ண பொருளை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. வாங்க இதை அப்படியே மேலே போட்டு ஸ்பெஷல் கீ அப்புறம் எடுத்துக்கலாமா? வாங்க இப்போ ஃபுல்லாக கிச்சனில் தேடி முடிச்சாச்சு. நம்ம இந்த இடத்துல தேடலாம். நாங்கள் நம்பரே இல்லை. புக்கையே ஃபஸ்ட்டு காணோமே. நீங்கள் புக்கு காணோங்க. அப்போ எப்படிங்க இந்த இடத்துக்கு போகிறது? ஓ, புக்கு இருக்குது. கோடு இல்லைனா எப்படி? இப்போ ஸ்பார்க் பிளக் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை அப்படியே கீழே போட்டு நம்ம போய் புக் எடுத்துகிட்டு ஆஞ்சலினா எஸ்கேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ கோடு கண்டிப்பாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில கைஸ். நம்ம கொஞ்ச நேரம் கோடை தேடிட்டு அப்புறமா வந்து இது பண்ணலாம்.
இங்கே ஒரு விரஞ்ச் கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே ஒரு விரஞ்ச் கொடுத்துட்டாங்க, பரவாயில்லையே. நான் வந்து கூடிய சீக்கிரமாக ஏன் கிராணியை ஏன் ஆஞ்சலினா இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக டிஸ்கவரி பண்ணி உங்களுக்கு நான் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வந்து கேமிங் வீடியோஸ் அவ்வளோ பிடிக்காதுன்னா பரவாயில்ல, சும்மா என் வாய்ஸ் ஆச்சு கேட்க சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கசின்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணியே தான் ஆகணும், நீங்கள் தடுக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க நீங்கள் முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதே இல்லை. இங்கே ஒரு ஃப்ரெண்ட் சேனல் இருக்குது, இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே டெடி இருக்குமா, ஆஞ்சலினா வரைக்கும் நம்ம டெடியை தான் கொண்டு போகணும். ஓகே, இப்போ ஓப்பன் திஸ், நத்திங். ஓகே, இப்போ நம்ம வந்து போய் ஷூட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, கோடு தாங்க காணோம். கோடு கோடு வந்து 1 இப்போ தான் காணோம்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவங்களே கொடுத்துட்டாங்க. மீட்டு தான் இருக்குது, கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். ஷூட், எஸ். அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஆங்கிளில் போச்சுல, நான் கூட வராதுன்னு நினச்சேன், ஆனால் கொடுத்துட்டாங்க. ஓகே, மீட் தான் இருக்குது, நம்ம கோடு கண்டுபிடிச்சாச்சுல. இப்போ நேரம் ஆஞ்சலினா வந்து ஸ்பைடர் கீயை கக்கியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எலிவேட்டருக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை, அதுதான். ஓகே, அப்படியே வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம, ஓகேவா? ஸோ நான் சவுண்டு வைக்காமல் தான் வந்து விளாண்டுட்ருக்கேன், அதனால எனக்கு வந்து ஆஞ்சலினா வந்து ஒரு சத்தம் மாதிரி தருவாங்க, அது வந்து எனக்கு கேட்காது, உண்மையிலே சொல்கிறேன் கேட்காது. சரி, ஃப்ரெண்ட் ஹேண்டில் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பைடர் கீழே போடுறாத, நானும் இப்போ கீழே குச்சிட்றேன். நான் இப்போ குதிச்சுட்டு போய் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீ எடுக்கணும், கீழே போடுறாத. ஓகே, வாங்க இப்போ ஸ்பெஷல் ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்மளுக்கு நல்லதாக எதாவது கிடைக்கணும். ஹேமர் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, இதை வச்சுட்டு நான் அப்படியே குச்சிட்றேன். ஓகே, நம்மளுக்கு நல்லதாக ஏதாவது கிடைக்கணும். அந்த எலிவேட்டரில் ஏதாவது மொக்கையாக கொடுத்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஃபஸ்ட்டு எலிவேட்டருக்கு ஃபஸ்ட்டே போயிடலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு வீல் கிராங்க் வச்சுட்டு வரலாங்க. ஏன்னா ஆஞ்சலினா அப்படி போயிடும்ல, இப்படி போயிடுச்சு, டக்குன்னு வச்சுட்டு வந்துடலாம். வைடா பா, ஹேமர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆஞ்சலினா இப்போ வரல. ஓகே, அப்படியே நம்ம இதை வெளியே போட்டுட்டு எலிவேட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பீஸ் ஆஃப் ஷார்ட் கன்னும் இருக்குங்க, நல்லது தான். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தராங்க, அள்ளி தராங்க. எலிவேட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமே. சரி, வெயிட் பண்ணுங்கள் கைஸ், வேணால் நம்ம ஆஞ்சலினா வர வைக்கிறதுக்கு டெடியை வேணால் கொண்டு வரலாமே. அப்படியே டெடியை கொண்டு போகிற வழியில் இந்த ஹேமருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஷார்ட் கன் பீஸை வந்து நான் வச்சிட்டேன், பார்த்திங்கன்னா இப்போ வச்சிட்டேன். இப்போ ஹேமரை தான் இப்போ வந்து நம்ம கொண்டு போய் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் உடச்சிட்டு ஒன்றா உடச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒன்று உடச்சா நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன், ஓகேவா? ஃப்ரண்ட்டு டோர் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போகணும். இப்போ மேலே போய் என்ன, அதாவது இந்த இதை போய் பண்ணணும், அது வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். இதுக்குள்ளே பொருளாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு வரது நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ டமால்னு தலையிலே விழும். எஸ், நம்ம ஓகே வைடாத. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஷார்ட் கன் பீஸ் தாங்க இருக்குது. சரி, ஓகே, என்னமோ கொடுத்துருக்காங்க ஷார்ட் கன்னும் என்னமோ. ஓகே, இதை போட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். இது ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேங்க. உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். வின் பண்ணுவேனா இல்லையான்னு எனக்கு கேரண்டியாக தெரியாது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை கீழே போடுறா. ஐயோ, கீழே போட சொன்னால் எங்கெங்கேயோ போடுறானே. ஓகே,
எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில் நம்ம வந்து சும்மா பிக்னிக்காண்டி வந்திருப்போம். நம்ம ஃபேமிலி நம்மளை தொலைச்சிருப்பாங்க. எப்படின்னா தொலைச்சிருப்பாங்கன்னா நம்ம வாட்டிக்கு எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறேன்னு போயிருப்போம், அப்புறம் மாட்டிப்போம். அதான் இந்த வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இங்கே வந்து மாட்டியிருப்போமோ. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆயிருக்கும் நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இருக்குமோ இருக்காதோ எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. ஓகே வாங்க இப்போ அப்படியே போய் அந்த ஒரு வித்தியாசமான இடம் இருக்கும்ல, அதில் போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பிரேக் பிரேக் பிரேக். இந்த ஒரு பீஸ் மட்டும் எப்போவுமே விழுவாதுங்க நம்மளுக்கு. ஏங்க உடன் ஸ்டிக்குங்க நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒன்று தான், ரஸ்டி பேர்லாக்கி மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. சரி ஓகே வாங்க அப்படியே அந்த இடத்துல போய் நான் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன்னா நம்ம சீக்கிரமாக இந்த கேம் பிளே முடிக்கணும், அதனால தான். கைஸ் நான் வந்து செயின் கட்டரி உடன் ஸ்டிக்கு உள்ளே போட்டேன். அப்படியே நான் வந்து டெடியும் கொண்டு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு டெடியை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உடன் ஸ்டிக், இப்போ செயின் கட்டர். ஓகே உடன் ஸ்டிக் நம்ம கையால் கொண்டு போயிடலாம். ஓகே வாங்க இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எலிவேட்டட் போகிற வழியில் அப்படியே இதை போட்டுட்டு போயிடலாம்ல, அது ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு இதை கீழே போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எலிவேட்டருக்குள்ளே போயிடலாம்ல. கீழே போடுறா. நான் ஃபஸ்ட்டு போய் செயின் கட்டரை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படியே இது பண்ணிடலாம்ல. அப்படியே ஆஞ்சலினா இந்த சைடு போச்சு அப்படின்னா, அதாவது ரைட் சைடு போச்சு, நம்மளோட ரைட் சைடு போச்சு அப்படின்னா இந்த சைடு நான் வந்து போயிடலாம். எனக்கு பயமாக தான் இருக்கும் இந்த கேமை விளாட்றதுக்கே, என்ன பண்ணுறது. ஓகே இப்போ டெடி எடுத்துட்டேன். கண்டிப்பாக ஆஞ்சலினா வந்து வரும். ஏஞ்சல் ஓகே ஆஞ்சலினா வந்துடுச்சு. நான் இருங்க செயின் கட்டர் எடுக்கிறேன். செயின் கட்டர் நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சுல, அதனால தான் நான் வந்து செயின் கட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எந்த பொருள் கிடச்சிச்சோ அந்த பொருளை தான் வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எங்கெங்க போச்சு அது? இங்கே நிற்கிது பாருங்களேன். சரி இருங்க மறுபடியும் இதை எடுப்போம். ஓகே கைஸ் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ அதை கொண்டு வந்துட்டேன். ஓகே எலிவேட்டருக்குள்ளேயே வந்தாச்சு. இருங்க கைஸ் ஆஞ்சலினா வந்து அப்படியே வெறுப்பேற்றிட்டு போகலாம். செயின் கட்டரையும் நான் கொண்டு வந்து இங்கே போட்டேன். அப்படியே நம்ம எலிவேட்டருக்குள்ளேயே அப்படியே போயிடலாம். பாய் பாய் ஆஞ்சலினா. ஸோ நம்ம பார்த்த நம்பர் வந்து 1. ஸோ 1க்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் 1க்குள்ளே என்ன இருக்குன்னு. கட்டிங் ப்ளேஸ் போங்கடா. இதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்பருன்னு வந்தேன். ஒரு வேளை ரஸ்டி பேர்லாக்கி வந்து இதுக்குள்ளே இருக்குமோ? நாங்கள் ஆஞ்சலினாவை காணோம். தொடர்ந்து போகலாமா? சரி இருங்க. ஸோ செயின் கட்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சோமே. செயின் கட்டரை எடுப்போம். இதை எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே போகலாம். நம்ம சேஃப் இடத்துக்கு இப்போ போகணும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ எங்கே இருக்கா ஆஞ்சலினா? அங்கே இருக்காளா என்ன? இல்லைங்க ஆஞ்சலிங்க இல்லை. ஓகே கைஸ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஆஞ்சலினா எங்கே போயிட்ட? சீக்கிரம் வாங்க. ஏங்க ரொம்ப அநியாயத்துக்கு லேட் பண்ணுதுங்க ஆஞ்சலினா. ஆஞ்சலினா சீக்கிரம் வா ஆஞ்சலினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சேஃப் இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் எப்படியோ சேஃப் இடத்துக்கு வந்துட்டேன். எங்கள் ஆஞ்சலினா துரத்திட்டே வந்துருச்சு என்னைய. நம்ம இன்னும் ஒரு இடத்த செக் பண்ணவே மறந்துட்டோம். அது என்ன இடம்னா அங்கே இருக்கும்ல அந்த ஸ்பைடரோட இடம் தான். எங்கள் உட்டன் ஸ்டிக் வேணால் போய் வச்சுட்டு வந்துடலாமே. சரி வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த என்ன சொல்கிறது, மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும்ல, கிராணி பெட்டாக வளர்க்குமே, அந்த ஸ்பைடரை போய் நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போய் இந்த ஸ்பெஷல் கீழே எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
நீங்கள் லைக்கு ஷேரு இதெல்லாம் கூட கமெண்ட்டு இதெல்லாம் கூட பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. மீட்டு நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே தான் இருக்குது மீட்டு. ஸோ மேலே நான் அப்படியே வச்சுட்டு மீட்டையும் நம்ம எடுக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்குமோ தெரியல. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ரஸ்டி பேலாக்கி இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கே சர்வர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. பட் வாட் ஷல் ஐ சே, நம்மக்கிட்ட தான் அந்த ரஸ்டி பேலாக்கி இல்லையே. நான் வந்து ஏற்கனவே செயின் கட் வச்சு அந்த செயினை வந்து கட் பண்ணிட்டேன். இன்னும் நம்மளுக்கு ரஸ்டி பேலாக்கி மட்டும்தான் வேணும். அது மட்டும் கிடச்சிச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்ங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இருக்குது. ஸோ நம்ம நினச்சா இந்த எஸ்கேப் கூட பண்ணலாம். பேட்லாக்கி கிடச்சிச்சுன்னா நம்ம டோர் எஸ்கேப் கூட பண்ணலாங்க. ஆனால் கிடைக்கணுமே. ஓகே, அந்த எந்த ஸ்பைடரை பார்த்தாலுமே வந்து பயமாக தான் இருக்குது. ஓகே, பேர்ட் சீட் கிடச்சிருக்கு. பேர்ட் சீட்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா என்ன? நான் பேர்ட் கிட்டேயே போகல. சரி, ஓகே, இதுக்குள்ளே என்ன அந்த பேர்ட் கிட்டே என்ன இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. சரி, வாங்க போய் அப்படியே பார்க்கலாம். ஸோ பார்க்குறவங்க நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் இது வந்து எப்போவுமே என் டைலாக்காகவே மாறிடுச்சு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் பண்ணலையே, நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான டக்கு வந்து பேசுவான். இப்போ வந்து என்கிட்ட இந்த ஃபோன் இருக்கு, கொடுத்துட்டாங்க என்கிட்ட. இப்போ நான் தான் போய் இந்த பேர்ட் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். இவங்க ரஸ்டி பேலாக்கிங்க, வாங்குங்க எஸ்கேப் பண்ணிடலாம். அப்படியே இந்த கிராணி வீட்டை விட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம். இனிமேல் எதுக்கு இது பண்ணுறது தேடுறதுலாம், நம்ம ஏற்கனவே இப்போ எஸ்கேப் பண்ண போகிறாமே, அதனால வாங்க அப்படியே போயிடலாம் ஜூட்டுன்னு. இது கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் பேட்லாக்கி வேணும்ல. பேட்லாக்கி இல்லாமல் எப்படி? ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் பேசுறது யாருக்கு தெரியுதா? நான் தாங்க டக்குட்டுக்கு. ஸோ இஃப்ரெண்டா என்ன பண்ணுறான்? இஃப்ரெண்டா வாய்ஸே எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் பழமொழி சொல்கிறனால வர மாட்டேங்கிறானா அப்படின்னு கேட்டால், அவனுக்கு இப்போல்லாம் பேசுறது ரொம்ப பிடிக்கலையா. இப்போ சைரஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைரஸ் கூட கொஞ்சம் பேசுறது பிடிக்கும், ஆனால் இப்போ ஊரில் இல்லையே, அவள் ஊருக்கு அவள் போயிட்டா. அதனால சைரஸ் இல்லை, இஃப்ரெண்டாவும் இல்லை. எங்க அந்த சைட்லேருந்து வந்திருக்குங்க. ஓகே, நான் இப்போ உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறேன். ஹலோ ஹலோ, நீ எந்த சைட்லேருந்து வந்தியோ அந்த சைட்லேயே ஓடி போயிரு பார்ப்போம். எப்படி வந்தியோ அந்த சைட்லேருந்து ஓடி போயிரு, நான் எஸ்கேப்பே பண்ணிடுவேன். எங்க போதுங்க? இல்லை, நிற்கிது, அங்கே நிற்கிது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? கால் போது இங்கே போயிடுச்சுங்க. ஓகே ஓகே, இதுதான் நம்ம சான்ஸ், அப்படியே ஓடிடலாம். ஓகே, நம்மளுக்கு எலிவேட்டருக்குள்ள நல்ல பொருளாக தருவாங்க, எஸ்கேப் பண்ணுற மாதிரி தருவாங்க அப்படின்னு பார்த்தா மோசமான ஒரு பொருளை கொடுத்து விட்டாங்க. ஓகே, ஆஞ்சலினா அவளை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக எஸ்கேப் நம்ம பண்ணிடலாங்க. என்னங்க வரல? இந்த ஆஞ்சலினாக்கு என்டர்டைன்மெண்ட்டே இப்படி போயிட்டு அப்படி வரதான். ஆஞ்சலினா ஆஞ்சலினா ஆஞ்சலினா. ஓகே, நீங்கள் வந்து என் பர்த்டே டேட் வந்து நான் இந்த வீடியோ கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த சைட் மூவ் பண்ணிப்போம். ஏன்னா நீங்கள் இந்த சைட் இப்படியே நின்றீங்கன்னா ஆஞ்சலினா வந்து உங்களை பிடிச்சிடும். அது என்னன்னு தெரியல, ஒரு ஹேக்கிங் ட்ரிக் மாதிரி அவங்க வந்து இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே ஓடிடலாம். எனக்கே பயமாக இருக்குது, இந்த ஆஞ்சலினா பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பயம் விட்டு போச்சுன்னு சொல்லலாம். ரெடியேறா, அதுவே துரத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதில் இன்னும் அதுக்கு வெறி பிடிக்க போகுது பாருங்களேன். என்னங்க காணோம்? வந்துடுச்சு. காணோன்னு சொல்லி வாய் மூடினேன், அதுக்குள்ள நிக்கிதா என்ன? ஏங்க, போக வேண்டிய இடத்துல இருக்கே, அந்த மாதிரி மறுபடியும் அங்கிட்டே இங்கிட்டு போக வேண்டியதானே. நம்ம நேரம் எஸ்கேப்பே பண்ணியிருக்கலாங்க. இந்த ஆஞ்சலினா மட்டும் நம்ம பக் பண்ணிட்டோம்னா இந்த வீடை ஃபுல்லாகவே தேடலாம். அதனால தான் இந்த ஆஞ்சலினாவை இதுவும் இது கம்மியான இடம்ல, அதனால தான் ஆஞ்சலினாவை பக் பண்ண முடியாத மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஏங்க நிக்குதுங்க அங்க பாருங்க, அது கால் தெரியுதா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எட்டி பார்க்கணும். எட்டி பார்க்கும் போது இந்த சைடு சரி இந்த சைடு சரி அந்த மாதிரி நிக்கும். அதோட கால் எங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இப்ப நிக்குமா என்ன? எங்க போயிடுச்சுங்க. வாங்கங்க, எஸ்கேப்பே பண்ணிடலாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து எங்கள் அக்கா சொன்ன மாதிரி எஸ்கேப் பண்ண போகிறோம்.
எனக்கே நல்லா இது அது திறக்கப்போது திறந்துச்சு. எஸ்கேப் பண்ணிட்டோம். ஆனா என்ன இந்த மாதிரி ஒரு டிச்சு பிளேஸ்ல போய் எஸ்கேப் பண்ண வேண்டியதாச்சு. பாய் பாய் குரானி, உன் வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணியாச்சு. எப்பூடி இந்த டக்கு டக்குனா சும்மாவா? ஆஞ்சலினா பை பாய், உன் தொல்லை இனிமேல் எங்களுக்கு இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் கிரானி எப்படி உள்ள வந்துச்சு அதானே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். ஸோ கிரானியை விட்டு நம்ம தப்பிச்சு போயிட்டோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.